சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நான் குமுதம் செய்தியாளர் மாவட்ட நிருபர் பேசுறேன் சார். என் பேர் அன்பழகன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம குன்னூர்ல ரீசெண்டா ஏதோ இந்தி எதிர்ப்பு இதும்போது உறுதிமொழி எடுக்கும்போது நீங்க ஏதோ வலையில கட்டுற மாதிரி ஒரு வீடியோ இணையத்துல வைரல். ஆமா சார். ஆமா சார். அதுதான் சார். இது அது உண்மைங்களா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து போட்டாங்க சார். இல்ல சார், என்ன நடந்துச்சுன்னா, சரிங்க சார், உறுதிமொழி எடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் லேட்டா போறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், லேட்டா போறேன். சரிங்க சரிங்க சார். நான் ஒரு நகரமன்ற உறுப்பினர் போறேன். சரிங்க சார். போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சேர்மன் பக்கத்துல எனக்கு ஒரு கேப் கிடைச்சு அங்க உள்ள நுழையிறேன். அங்க உள்ள நுழையும் போது உறுதிமொழி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு மறைஞ்சு நின்று இருந்தாங்க. மறைஞ்சுன்னா கேமரால தெரியாத மாதிரி நின்று இருந்தாங்க. நான் தான் உறுதிமொழி எடுக்கும்போது பேசக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வலையில வச்சு ஒரு ரவுண்டு தான் சார் இப்படி இழுத்தேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அவங்க எனக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க ஒரு சேர்மன். சரிங்க சார். சரிங்க. அதுக்காக நான் ஒரு ரவுண்ட் இழுத்தது உண்மைதான். ஒரு ரவுண்ட் சிக்னல் பண்ண முன்னாடி வாங்கான்னு. சரிங்க சார். சரிங்க சார். இந்த ஒரு சிக்னலை வச்சு, சரிங்க சார், நீங்க அதை போய் நல்லா பாருங்க. அந்த வீடியோல ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி ஒரு கிராபிக்ஸ பண்ணி ஒரு தொலைக்காட்சியில, ஒரு தனியார் தொலைக்காட்சியில, சரிங்க சார், சரிங்க, நம்ம மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை போட்டிருக்காங்க. ஓகேங்க சார். சரிங்க சார். எங்களோட சகோதரி ஒண்ணு நமக்கு கட்சி மேல போடுற அவதூறு ஒண்ணு. சரிங்க சார். ஒரு கூட பிறந்த சகோதரி மேல ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறை இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப வன்மையா நான் கண்டிக்கிறேன் சார். நான் சரிங்க சார். சரிங்களா? ஓகே சார். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதோட ஃபுல் வீடியோவாச்சும் அவங்க பார்த்திருக்கணும். சரிங்க சார். இப்படி இப்படி உள்ள போது முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டது, அதாவது உறுதிமொழி எடுக்கும்போது முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் சார், ஒரு செகண்ட் தான் அது நடந்துச்சு. ஓகேங்க சார். சரிங்க சார். அந்த சப்ஜெக்டை டக்குன்னு பிளஸ் பண்ணி விட்டாங்க சார். இதுதான் சப்ஜெக்ட். சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே. சரிங்களா? தமிழ்நாடு வெல்லும் வெல்லும், இதுதான் ஒரே இலக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு